சொல்லுங்க. அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. இந்த பிரபஞ்சத்தின் பேர ஆற்றலை நாம் பிரபஞ்சத்தின் பேர ஆற்றலிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூச்சு காற்று. அந்த காற்றை நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 21,600 மூச்சு காற்றுகள் நாம் உள்ளே செலுத்துகிறோம். சுவாசித்தல் என்பது நடப்பது 21,600. இந்த 21,600 தடவை நம்ம சுவாசிக்கிறோம். ரைட். இந்த 21,600 நம்ம யார்கிட்ட கடன் வாங்குகிறோம்? பிரபஞ்சத்திடமிருந்து கடன் வாங்குகிறோம். அந்த பிரபஞ்சத்திடமிருந்து நம்ம கடன் வாங்கிறதுக்கு ஏதாவது நாம் என்ன சொன்னால், இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் என்ன சொல்கிறோம்னா, என்ன செய்யணும்னு ஒரு விதி இருக்குது. என்ன செய்யணும்னு விதி இருக்குது அப்படின்னா, அந்த விதியை நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த கடனை நீங்கள் அடைத்து வரணும். அந்த கடனை யாருமே அடைக்கிறதே கிடையாது. நம்ம தான் யாருக்கு என்னது கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுரும். வாங்கின கடனே கொடுக்கறதுக்கு என்ன சொன்ன முடியாது. அதுக்குள்ளே என்ன சொன்னேன்னா, நமக்கு ஒரு நாணயமாக ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காங்க, படக்குன்னு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வராது. அப்போ பிரபஞ்சத்தோடைய ரகசியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ வாங்கிய கடனுக்கு உனக்கு இயற்கை கொடுக்கிறது. அந்த இயற்கைக்கு நீ ஒரு பதிலாக ஒன்று செய்யணும். அதை நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ இது நாள் வரைக்கும் இது எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. அப்போ தேடணும். அப்போ தேடும்போது பிரபஞ்சத்திற்கு நாம் கடன் பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கடனை நம்ம அடைக்கணும் அப்படின்னா, அது காசு, பணம், பொருளாதாரம் எதுவுமே கேட்கல. நெய்வேத்தியம் வைக்கணும், அதை அந்த கோயிலில் போய் இதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே இல்லை. 21,600 தடவை 24 மணி நேரத்தில் நீ சுவாசிக்கிறாயே, இதற்கு பிரதியாக நீ என்ன செய்திருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம என்ன பதில் இதுக்கு சொல்கிறது? என்ன பதில் சொல்லுவீங்க? யாராவது என்ன 21,600 தடவை 24 மணி நேரத்தில் நீங்கள் மூச்சு விட்றீங்க, உங்களுடைய சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 21,600 மூச்சுக்காற்றுகளுக்கு பிரபஞ்சத்திலிருந்து அந்த மூச்சு எடுத்துக்கிடுறோம். அதில் காற்றுலேருந்து நம்மளை எடுக்க முடியாது. அதற்கு நீ என்ன பதில் சொல்லுகிறாய் என்று இந்த கேள்வி நியாயமானது. நம்ம என்ன செய்வோம்னு என்ன சொல்கிறேன்னா, என்ன இது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் என்ன சொல்கிறேன், இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 216 முறை மந்திரம் சொல்லணும். 216 முறை மந்திரம் சொல்லணும். ஏன் மந்திரம் சொல்லணும்? பிரபஞ்சத்திற்கு நன்றி என்பது மந்திரம் தான். மந்திரங்கள் சொல்லணும். அப்போ பிரபஞ்சத்திற்கு என்ன சொன்னால், காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 108 தடவை மந்திரம் சொல்லணும். மாலை 6 மணியிலிருந்து என்ன சொன்னால், இரவு 12 மணி அல்லது விடிகாலை 6 மணி வரை 108 மந்திரம் சொல்லணும். இதுதான் அதுக்கு நன்றி கடன். அதுக்கு என்னென்ன மந்திரம் சொல்லணும்? இந்த பிரபஞ்சத்தோடைய கண்ணில் தெரிகின்ற ஒரே ஒரு விஷயம் யார்? சூரியன். பகலில் சூரியன் தெரிகிறார், இரவில் சந்திரன் தெரியுது. அப்போ இவர்கள் 2 பேர் தானே என்ன சக்காது. பகலுக்கு தகப்பன் என்ன சொல்கிறான்னா சூரியன், இரவுக்கு என்ன சொல்கிறான்னா தாய் சந்திரன். இவங்க 2 பேரையும் என்ன சொன்னால் நம்ம துதிக்கணும். இவங்க 2 பேர் தான் மாதா பிதா, துதிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் குளித்து முடிச்சுட்டு கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு, நம்ம என்ன வீட்டில் என்ன சாமி வச்சுருக்கோமோ, இல்லை உங்கள் விளக்கவே சாமியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக 108 முறை சொல்லியே ஆகும். சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லியே ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 108 சொல்லியாச்சு. சரி, இந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் சூரியனிடம் இருந்து ஒளியை சூரியனிடம் இருந்து எல்லா கிரகங்களுமே பவரை வாங்குது.
யாருக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா தனிப்பட்ட பவர் கிடையாது. அப்போ நவகிரக மந்திரம்னு ஒன்று, நவகிரகத்திற்கு உண்டான ஸ்லோகம். அப்போ சூரியனுடைய மந்திரம் வந்து ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே வாசகஸ்தாய தீமி தன்னோ சூரிய பிரசோ. இது 108 தடவை சொல்லணும். நவகிரக மந்திரம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. நவகிரக மந்திரம் என்பது கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம். கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம். இதை 108 தடவை சொல்லணும். இது எப்போ? காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளார சொல்லிடும். சொல்லியாச்சுன்னா பகலுக்குண்டான மொத்தத்துக்கு 21,600. அப்போ 21,600 பேர்வாதிக்கு நன்றி கடன் செலுத்தியாச்சு. மீதி இரவு சந்திரனுடைய காலம். அப்போ இரவில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். அப்போ 108 தடவை சொல்லணும். அப்போ சந்திரனுடைய காயத்ரி மந்திரமாகிய ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதய. இதை வந்து என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதன் ரெகுலராக சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாலும் சரி இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி நாம் வந்து செய்ய வேண்டியது நம்மளுடைய 100% கடமை. என்ன காரணம்னா, நாம் ஒருவரிடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம ஜீவிப்பதற்குண்டான சக்தியை பெறுகிறோம். அந்த சக்தியை பெற்றவர்களுக்கு நாம் நன்றி கடனாக மந்திரத்தை சொல்லுகிறோம். அவர்களுக்கு மந்திரத்தை சொல்லி வந்து என்ன சொல்கிறோன்னா நாம் குளிர்விக்கிறோம். மந்திரத்தை சொல்லி குளிர்விக்கிறோம். தெய்வங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து மந்திரத்தை சொல்லி குளிர்விக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் சந்தோஷப்படும். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து பகலுக்கு தலைவன் சூரியன், இரவுக்கு தலைவன் வந்து சந்திரன். இந்த 2 பேரும், இந்த 2 பேரை தவிர வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது யாருமே இல்லை. சூரியனை பார்த்துறோம், சந்திரனை பார்த்துறோம். மற்ற வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாயை பார்த்துருக்கோமா, புதனுடைய கிரகத்தை வந்து அமைப்பை பார்த்துருக்கோமா, குரு சுக்கிரன் சனி ராகு கேது எந்த ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம கண்ணால் காணலை. சாட்சாத் சூரியனையும் சந்திரனையும் பார்த்துறோம். அது நமக்கு அதனால தான் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி விஷயத்தை வந்து நாம் முறையாக நன்றாக ஒவ்வொரு நாளும் அனைதினமும் ஒரு மனிதன் காலை 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, இரவு 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணிக்குள்ளே தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னால் சந்திரனுடைய மந்திரத்தை முடிச்சிருங்க. டைம் தான் நம்ம சொல்லியிருப்போம். தூங்கின பிறகுலாம் சொல்லக்கூடாது. ஆனால் சந்திரனுடைய மந்திரத்தை இரவில் தான் சொல்லணும். சூரியனுடைய மந்திரத்தை பகலில் தான் சொல்லணும். நவகிரகத்தோடைய மந்திரத்தை பகலில் தான் சொல்லணும். இதில் மாற்றிட்டீங்கன்னு மாற்றக்கூடாது. இல்லை நான் ஒரேடியாக காலையிலேயே சொல்லி முடிச்சிடறேன் அப்படிங்கிறதுக்கெலாம் அங்கே ஏற்றுக்கிட முடியாது. இரவுனா இரவு, பகல்னா பகல். இது ஒரு மனிதன் வந்து என்ன ஏன் போராடுகிறான், ஏன் கஷ்டப்படுகிறான், ஏன் சங்கடப்படுறான் அப்படின்னா, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா வாங்கிய கடனுக்கு வாங்கி ஒரு கடன் வாங்குகிறான், அதை திருப்பி செய்யக்கூடிய நன்றி கடன் தான் இது. திருப்பி நான் ஒரு நன்றியை செய்கிறேன் என்பது தான் அந்த கடனை தீர்ப்பது. இதற்கு மூச்சுக்கு பதில் என்ன சொன்னான்னா மந்திரம். இதை யார் ஒருவர் மனிதன் ரெகுலராக நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்களோ உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் வந்து என்ன சொன்னான்னா பெரிய ஆற்றலை கொடுக்கும், பெரிய சக்தியை கொடுக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய தகுதிக்கு தக்கன உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற பிணிவீடுகளை ரிலீஸ் பண்ணிவிட்டு கஷ்டத்தை குறைச்சிட்டு சங்கடங்களை குறைச்சிட்டு உங்களை இது அற்புதமாக வாழ வைக்கும். இதுதான் அனுதினமும் நாம் பிரபஞ்சத்திற்கு செய்யும் நன்றி கடன் என்று சொல்லக்கூடிய மந்திரம். இது பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இதற்கு பலன் நிறைய உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன்.
நீங்கள் நன்றாக அதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாரும் பலன் பெறட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நாமும் நன்றாக இருப்போம் என்பது இன்று சொல்லப்பட்டு விட்டது. சொல்லியாச்சு, வெற்றியோடு செயல்படுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.